ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். சீகன் பால்க் அவர்கள் தரகம்பாடியில் சுவிசேஷ பணி செய்து கொண்டிருந்தாருங்க. அது மாத்திரம் இல்லை, நிறைய சமூக பணிகள் செய்தார். வேதாகம மொழிபெயர்ப்புக்கு தேவையான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் இந்த டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் சீகன் பால்க் அவருடைய மிஷினரி பணியை பிடிக்காமல் அவருக்கு நிறைய விதத்தில் இடையூறு கொடுத்துட்டே இருந்தாருங்க, துன்புறுத்திட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சீகன் பால்க் அவர்கள் அவருடைய அறையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று இந்த கவர்னர் ஒரு போலீஸ் கூட்டத்தோடு போய் அவரை அரெஸ்ட் பண்ணி பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு இன்னும் அவரை நிறைய அவமானப்படுத்தி 4 மாதம் சிறை தண்டனை கொடுத்து அவரை சிறையில் அடைச்சிட்டாருங்க. அப்போ கூட சீகன் பால்க் என்ன செய்தார் தெரியுங்களா? அவரை காவல் காக்கிற ஜெர்மானிய வீரர்கள்ட்ட கொஞ்சம் பேப்பரும் ஒரு பேனாவும் மையும் கொடுங்கன்னு கேட்டு 2 புஸ்தகத்தை எழுதினாருங்களாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆண்டவருக்காக கனி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர்களை யாராலையும் எதாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு சீகன் பால்க் அவர்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போகலாம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசேயர் 3:24. ரொம்ப 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 சின்ன வசனம். வாங்க சீக்கிரமாக படிச்சிடலாம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல். சொல்லுங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல். சொல்லுங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல். இன்னும் ஒரு முறை சொல்லாங்களா? எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல். ஓகே, 2வது பகுதி படிக்கலாம். கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். 2 சேர்த்து சொல்லாங்களா? நீங்கள் எல்லாரும் ஈஸியாக சொல்லிட்டீங்க, எனக்கு தெரியும். வாங்க இன்னொரு முறை சொல்லலாம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசேயர் 3:24. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆமாங்க, மனுஷரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம எந்த வேலை செய்தாலும் அவங்க திருப்தி ஆகவே மாட்டாங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுகையாக இருக்கும். தேவனை விருப்பப்படுத்தும்படியா, பிரியப்படுத்தும்படியா நம்ம எதை செய்தாலும் அதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க, ரொம்ப ஆசீர்வாதமும் இருக்கும். அதனால் இனிமேல் எது செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நம்ம செய்யலாம். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு வசனத்தோடு உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.